நேற்று உடனே ஓகே சொன்ன என்னோட குரு எனக்கு எல்லாமே என்னோட சங்கர் சார். தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் ஃபார் கமிங். அண்ட் ஒரே ஒரு ஜஸ்ட் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். 15th மார்னிங் உங்களுக்கு ஆடியோ ரிலீஸ் இருக்குது, நீங்கள் வர முடியுமா அப்படின்னு. அப்படியே தாடியை சுரிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு டக்குன்னு. ஸோ அப்படி இமீடியட்டாக எங்களுக்கு உடனே எங்கள் அழைப்பை ஏற்று வந்த தனுஷ், ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஸ் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், இவங்க எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் தான், ஜஸ்ட் ஒரு மெசேஜ் தான். இன்ஃபேக்ட் இன்விடேஷன் கூட நான் வந்து கொடுக்கணும், என்ன ஆச்சு ஏது இப்படின்னு இல்லாமல் மியர்லி ஃப்ரெண்ட்ஷிப்காக என் கூடவே இருந்து என்னோட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கூடிய என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கம் ஆக்டர்ஸ் சொல்லலாம். இவங்க எல்லாரும் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால்க்காக வந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் தேங்க்ஸ் கடமைப்பட்டிருக்கேன். ஒரு எப்படி சொல்கிறது, நிறையா படம் பண்ணியிருக்கேன், நிறைய ஆடியோ ரிலீஸ் என்னோட படமே வந்திருக்கு. பட் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு படம் வாய்ஸ்க்கு அப்புறம் திருப்பி வந்து என்னோட படத்துக்காக என்னோட குரு சங்கர் சார் மூலமாக வந்துட்டு இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகும் போது எனக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டாகவும் இருக்குது, ரொம்ப ஃபைனலாக சந்தோஷமாக இருக்குது. ஒரு எமோஷ்னல் ஜேர்னின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா ஹீரோஸுக்குமே வந்துட்டு ஒரு நல்ல ஃபேஸ் இருக்கும், ஒரு பேட் ஃபேஸ் வரும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பேட் ஃபேஸ் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல டைரக்டர், நல்ல ப்ரொடியூசர், நம்மளை நம்பி ஒரு கதைக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப முக்கியம். ஐ திங்க் இந்த ஒரு காம்படிட்டிவான ஒரு சினிமாவில் வந்துட்டு எனக்கு என்னோட ஜேர்னியில் வந்துட்டு சசி சார் வந்தது, செந்தில் சார், சிட்டி பாபு சார் வந்தது என்னோட கிஃப்ட். நான் இந்த மேடையில் வந்துட்டு அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த கதையை வந்துட்டு நான் கேட்டது படம் பண்ண வேண்டியது ஒரு ப்ரொடியூசருக்காக. ஆனால் வந்துட்டு அவர் சசி சார் இந்த படத்தை செந்தில் சாருக்காக பண்ணணும்னு தெரிஞ்சோன்னா நானே அப்ரோச் பண்ணி, சார் நான் இந்த படம் பண்ணுறேன், எனக்கு இந்த கதை தெரியும்னு சொன்ன உடனே பரத்தானே பரவாயில்ல, அவரோட பாஸ்ட் என்ன, அவர் என்ன பண்ணியிருக்காரு, என்ன ஏது, அது எதுவுமே திங்க் பண்ணாமல் ஐ திங்க் உடனே ஓகே சொன்னாங்க. என்னோட திறமையை நம்பி உடனே ஓகே சொல்லி எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தபோது அதை நான் கரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு நினச்சி தான் வந்துட்டு இந்த படத்தை ஒரு தவமாக எடுத்து பண்ணேன். ஒரு 2.5 years ஜேர்னி கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிருக்கு எனக்குள்ள. கரெக்டாக பண்ணுறோமா என்ன ஏது, எனக்குள்ள நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் ஓடிருக்கு இந்த படத்துக்காக. ஐ திங்க் சசி சார் பற்றி நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அவரை பற்றி சொல்லவே தேவையில்லை. பட் நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்லேயே ஒரு சினிமாவை இவ்வளோ தூரத்துக்கு ஒருத்தங்க நேசிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு வியப்போடு பார்த்த ஒரு டைரக்டர்னு சொல்லலாம் வந்துட்டு சசி சார். பணத்துக்காகவோ இல்லைன்னா நான் அடுத்த படம் பண்ணணுமோ, இல்லைன்னா இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போதே அடுத்த படத்தோட ஒரு லைனை ரெடி பண்ணணும், இப்படிப்பட்ட எந்த தாட் ப்ராசஸும் இல்லாமல் இந்த படத்தை நான் பண்ணுவேன், இந்த படத்தை எடுப்பேன், முடிப்பேன், இது முடிச்சு சக்ஸஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ண அடுத்த நிமிஷம் தான் நான் மூச்சே விடுவோங்கிற லெவலுக்கு ஒரு தன்னையே அர்ப்பணித்த ஒரு ஃபேண்டாஸ்டிக் கிரியேட்டர். எனக்கு பெருமை அவர் கூட ஒர்க் பண்ணதில்லை. அதே மாதிரி செந்தில் சார், சிட்டி பாபு சார், இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு ப்ரொடியூசர்ஸாக காப்பி ரெடியான டைத்தில் ஆஃபீஸில் வந்து உட்காராமல் கம்ப்ளீட்டாக வந்து இந்த படத்துக்காக ஒவ்வொரு ஒரு கதை விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சு பப்ளிசிட்டிலேருந்து இந்த படத்தை எப்படி போய் சேர்க்கணுங்கிற ஒவ்வொரு தாட் ப்ராசஸ் அவங்களுக்கும் ஓடிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம். என்னோட டீம் எல்லாமே வந்து இந்த படத்துக்காக வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ங்கிற ஒரு கோலை நோக்கி போகணும் அப்படின்னு ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் இந்த 2 வருஷம் உழைச்சிருக்கோம். எல்லாம் சொல்லியாச்சு. இந்த ஒரு ஸ்பெஷல் பர்சன் நான் இந்த மேடையில் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த 6 packs, இந்த எல்லா விஷயங்களுக்குமே வந்துட்டு ஒரு முக்கியமாக காரணமாக இருந்தது என்னோட ஃப்ரெண்ட், என்னோட நண்பர், என்னோட ட்ரெயினர் சிவா. இவர் நான் வந்துட்டு இந்த டைமில் நான் வந்துட்டு மேடையில் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வந்துட்டு 6 packs பற்றின ஒரு விஷயம் எனக்கு பெருசாக தெரியாது. எனக்கு ஃபிட்டான உடம்பு இருக்குது. ஆனால் ஏன் கூடவே இந்த 9 மாதம் இந்த 3 மணி நேரம் காலையில் என்னை மோட்டிவேஷன் பண்ணுறது, ஃபோன் பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சு ஏஞ்சிருங்க ஜிம்முக்கு போகலாம் இப்படி சொல்கிறது, திருப்பி ஈவினிங் ஆனால் திருப்பி ஜிம்முக்கு போகலாம் சரி கூட 6 மணி நேரம் உழைச்சது மட்டும் இல்லாமல் என்னோடய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கூட பகிர்ந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் கேட்பேன், நம்ம கரெக்டாக வந்திருக்கா, பாடி கரெக்டாக வந்திருக்கா, பாருங்கள் இப்படி இருக்குது இது இருக்குது, கரெக்டாக ஆடியன்ஸ் தெரியுமா, ஏன்னா ஃபோட்டோஷாப் பண்ணிட்டாங்க, மாஃபிங்கிட்டாங்க, தெரியல தெரியுமா, இப்படிப்பட்ட பல கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் வந்துட்டு எங்களுக்குள்ளே நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் I think they played a very special role because ஒரு 3 months 2 months ஒரு படத்தை முடிச்சோன்னா பிரச்சனை இருந்துச்சா முடிச்சிட்டாண்டா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு 2.5 வருஷம் ஒரு படத்தை எடுக்கும்போது வந்துட்டு நம்மளுக்குள்ள பல கன்ஃபியூஷன்ஸ் ஓடிட்டு இருக்கும்.
அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்துட்டு நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் கூட இருந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். அது வந்துட்டு திரையுலக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோடய ஆஃப் ஸ்க்ரீன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த டைம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ப்ளஸ் சைமன், கண்டிப்பாக சசி சார் வந்துட்டு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அவர்கிட்டேருந்து வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காம வந்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் செலக்ட் பண்ண கூட மாட்டார். ஐ திங்க் இந்த படத்தில் 3 பெஸ்ட் நியூ டெக்னீஷியன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அதில் சைமன். ஆடியோ கேட்ட ஒவ்வொரு ஆடியோவும் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் ஆடியோ கேட்கும்போது வந்துட்டு எனக்கு டான்ஸ் எங்கெங்கெல்லாம் ஸ்கோப் இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே போவேன். ஸோ தேங்க்ஸ். இந்த விழாவை வந்த பத்திரிகை நண்பர் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகைன் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல படமாக எங்கள் டீம் பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இந்த படத்துக்கு, உங்களோட பிளெஸிங்ஸ் இந்த படத்துக்கு தேவை. தேங்க்யூ.